எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்னைக்கு டிமார்ட்டோட கிராசரி ஹால் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த வாட்டி டிமார்ட்ல என்ன நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக நிறைய பேருக்கு இப்போ டிமார்ட் பக்கம் நான் போனதே இல்லை, அங்க என்ன பிரைஸ், எவ்வளவு ஆஃபர், எல்லாத்துக்குமே ஆஃபரா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வரைக்கும் நம்ம சேனல்ல கெஸ்ட் வியூவர்ஸா வந்துட்டு ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போற நிறைய வியூவர்ஸ் இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்ப எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாசம் பாத்தீங்கன்னா லிஸ்ட் எல்லாம் எழுதிட்டு சோ என்ன வேணுமோ அதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய ஐட்டம் வாங்கியிருக்கிற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் 3 months வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு கம்மியா வாங்கியிருந்தேன்னு. ஏன்னா போன மாசம் எல்லாம் 2200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். எனக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு மாசமும் இந்த 3000 ரூபாய்னா 3000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிட்டு வர மாட்டேன். ஒவ்வொரு மாசம் கம்மியாகும், சில மாசம் ஜாஸ்தி ஆகும். இப்ப 2 மாசம் கம்மியாச்சுன்னா 3வது மாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பல்கா வாங்குற மாதிரி இருக்கும். சோ அப்படித்தான் நான் வச்சு மேனேஜ் பண்ணிக்குவேன். அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ஆவரேஜான அமௌண்ட் தான் வரும். சோ நான் இந்த மெத்தட்ல தான் ஃபாலோ பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். அப்பதான் வீட்டுல எல்லா பொருளுமே இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு 3000 ரூபாய்க்குள்ளதான் வாங்கணும், 3500 ரூபாய்க்குள்ளதான் வாங்கணும்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா சில ஐட்டங்கள் எல்லாம் உங்களால எப்பவுமே வாங்க முடியாத மாதிரிதான் இருக்கும். அதனால நீங்க அந்த பொருட்கள் எல்லாம் இல்லாமலே ஃபேமிலி ரன் பண்ற மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு மாசம் அதிகமா வாங்குவேன், ஒரு மாசம் கம்மியா வாங்கிடுவேன். சோ பேலன்ஸ் பண்ணி வாங்குறதுனால நமக்கு எல்லா பொருளுமே எல்லா நேரமும் வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோதுமை மாவு வாங்கியிருக்கேன். இது 1.5 கிலோ. டிமார்ட்டோட கோதுமை மாவு பாத்தீங்கன்னா கிலோ 40 ரூபாய். ஆக்சுவலா ஆசீர்வாத் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க டிமார்ட் கோதுமை மாவும் ரொம்ப நல்லா இருக்கும். போன வாட்டி திரும்ப நாகன்னு ஒரு பிராண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். சுத்தமா நல்லாவே இல்ல. சப்பாத்தி சுட்டி எதுவுமே நல்லா இல்ல. அதனால இந்த வாட்டி டிமார்ட் மாவே கிடைச்சிருச்சு. நான் அதுவே வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரவை வாங்கியிருக்கேன். இது எல்லாமே லூஸ்ல தான் வாங்குவேன் டிமார்ட்ல. இது பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 51 ரூபாய். நான் எடுத்திருந்தது 44 ரூபாய்க்கு இருந்தது. அடுத்ததா ஜீரக சம்பா அரிசி. இந்த அரிசி பத்தி சொல்லி ஆகணும். இதோட விலை பாத்தீங்கன்னா per kg 107 ரூபாய் தான். நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு டைம் அவசரத்துக்கு பிரியாணி பண்றதுக்காக முன்னாடி ஒரு ஸ்டோர் கடையில வாங்கியிருந்தேன். அப்பவே 140 ரூபாய்க்கு என்னமோ எனக்கு கொடுத்தாங்க. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. பட் அந்த அரிசி குழஞ்சே போச்சு. ஆனா இந்த அரிசி உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா, ஒரு டம்ளர் அரிசிக்கு நீங்க 1.25 டம்ளர் தண்ணி வச்சீங்கன்னா அப்படியே தம் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா வரும். சோ இந்த அரிசி ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதை வாங்கியிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஜபோகம் பொன்னி அரிசி. இது நான் ஒரு 9 கிலோக்கு மேல எடுத்திருக்கேன். சோ 2 பேக் எடுத்திருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 566 ரூபாய் வந்திருக்கு. நான் எடுத்ததுக்கு ஒரு கிலோவோட ரேட் 59 ரூபாய். லாஸ்ட் டைம் எனக்கு இந்த அரிசி கிடைக்கல. ஒரு 2 வாட்டியா எனக்கு இந்த அரிசி கிடைக்காம நான் மண்ணச்சநல்லூர் அரிசி தான் வாங்கிட்டு வந்தேன். அதை விட இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ராஜபோகம் நமக்கு மூட்டை அரிசி மாதிரி தான் இருக்கும். சோ அந்த அரிசியை இந்த வாட்டி கிடைச்சிருச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் டிமார்ட் பத்தி சொல்லணும், கொஞ்சம் ஸ்டாக் எல்லாம் நல்லா ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால கொஞ்சம் நிறைய ஐட்டம் இந்த வாட்டி போனப்ப அவைலபிலிட்டி இருந்துச்சு. சோ இது வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேமியா. நான் இந்த மயில் மார்க் சேமியா தான் வாங்குவேன். இது கொஞ்சம் குலையாம நல்லா வரும். அதனால இதுதான் வாங்குவேன். இதோட MRP 28 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 17 ரூபாய். 4 பேக்கெட் வாங்கியிருக்கேன். கொண்டக்கடலை 328 கிராம் எடுத்திருக்கேன். இது லூஸ்ல தான் வாங்கியிருக்கேன். 25 ரூபாய். வெல்லம் பாத்தீங்கன்னா 1/2 கிலோக்கு மேல வாங்கியிருக்கேன். 37 ரூபாய். அதுக்கப்புறம் மில்கி மிஸ்ட் நெய். எப்பவுமே அரோமா நெய் தான் வாங்குவேன். இந்த வாட்டி அது கிடைக்கல, அதனால மில்கி மிஸ்ட் நெய் வாங்கியிருக்கேன். டிஸ்கவுண்ட் கேட்டீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. இதோட MRP 185 ரூபாய். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 185 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 125 ரூபாய் தான். 60 ரூபாய் டிஸ்கவுண்ட். அடுத்ததா ரவி லெமன் பிளேவர் வாங்கியிருக்கேன். MRP 18 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 13.50 ரூபாய். அடுத்ததா கண்ணன் தேவன் டீ தூள். இது 100 ரூபாய். MRP 90 ரூபாய்க்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா சக்தி சில்லி பவுடர். இது எப்பவும் போல buy one get one ஆஃபர்ல தான் இருக்கும். 119 ரூபாய். நான் ஒண்ணு மட்டும் தான் வாங்கியிருக்கேன். 59 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 59.50 கடுகு MRP 19. டிமார்ட் பிரைஸ் 13.50. கரம் மசாலா இது 25 ரூபாய்க்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அப்பளம். இதோட MRP 39 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 32 ரூபாய். வெந்தயம் இது 12 ரூபாய்.50. அப்புறம் சாஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட விலை 15 ரூபாய். எனக்கு 13.95 கிடைச்சது. சாஸ் எல்லாம் மேக்சிமம் நம்ம ரெகுலரா செய்யற மாதிரி இருந்தா நம்ம பெரிய பாட்டில் எல்லாம் வாங்கி வைக்கலாம். பட் எங்க வீட்டுல அப்பப்போ மட்டும் செஞ்சுக்கோம். அதனால நான் இந்த சின்ன பாக்கெட் வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா என் பொண்ணுக்கு சாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரெசிபிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி வாங்கிக்குவேன். நிறைய வாங்கிட்டு எக்ஸ்பைரி ஆகி கீழே போட்டு காசு வேஸ்ட். அதனால இப்படித்தான் வாங்கிக்குவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா சோயா சங்க்ஸ். பெருசு வாங்கலாம் பார்த்தா பெருசு கிடைக்கல, சின்னதான் கிடைச்சது. MRP 37 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 26.50. அடுத்ததா புட்டு மாவு. இதோட MRP பாத்தீங்கன்னா 95 ரூபாய். டிமார்ட் பிரைஸ் 83.50. கொஞ்ச நாளா இந்த டபுள் ஒர்ஸ் கம்பெனி வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப கிருஷ்ணா புட்டு மாவு தான் கிடைச்சது. இது சிவப்பரிசி புட்டு மாவு. ஓகே பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். இது நல்லா தான் இருக்கு, அதனால வாங்கியிருக்கேன்.
அப்புறமா ராக் சால்ட் இது வந்து 1 கிலோ பாத்தீங்கன்னா 99 ரூபாய் போட்டிருக்கோம். ஆனா நம்மளுக்கு கிடைக்கிறது 65 ரூபாய் கிடைச்சிருக்கு. அடுத்ததான் எண்ணெய்ங்க. இந்த எண்ணெய் ஒரு தலைவலி, எப்ப பார்த்தாலும் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. டிமார்ட்ல வாங்கும் போது ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா எல்லா எண்ணெயுமே ரேட் ஓவரா தான் இருந்தது. மிஸ்டர் கோல்டுல ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கிட்டேன். இதோட எம்ஆர்பி 180 ரூபாய். ஆனா ஆஃபர் பிரைஸ் 133 ரூபாய்க்கு கிடைச்சது. சோ வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறமா பூஸ்ட்ங்க 750 கிராம் சூப்பர் பேக். இதுல பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து 469 ரூபாய் வருது. டிமார்ட் பிரைஸ் வந்து 322 ரூபாய். போன வாட்டி நான் இந்த வீடியோ போட்டிருந்தப்ப அப்ப வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்க ஊர்ல வந்து பூஸ்ட் வந்து 400 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழேயே இன்னொருத்தர் வந்து எந்த ஊர்ல குடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. சோ அவங்க ஊர்ல கிடைக்கிறது அவங்க போட்டிருக்காங்க. நான் சொன்னது அவங்க சொல்றதை விடவும் நிறைய டிஸ்கவுண்ட் தான் நான் சொல்லியிருப்பேன். சோ வீடியோவுக்கு ரிலேட்டடே இல்லாம ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பண்றாங்க. அவங்க வீடியோவை பாக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. சோ வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து பச்சை பயிறு. இது வந்து 52.46 பைசாக்கு இருந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா புளி. இது ஒரு 168 கிராம் எடுத்திருக்கேன். 23.60 பைசாக்கு இருந்தது. பெருங்காயத்தூள் 42 ரூபாய் 50 பைசா. இதோட எம்ஆர்பி 85 ரூபாய். இந்த ஆஃபர்ல 42.50 பைசா. அதாவது இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இது பாதி விலைக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா வந்து நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது ஒரு பெரிய பேக் வாங்கியிருக்கேன். இந்த ஹோம்மேட் நூடுல்ஸ். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 130. இதுல ஆனா பெரிய அளவுல எல்லாம் டிஸ்கவுண்ட் கிடைக்கல. 127.40 பைசா டிஸ்கவுண்ட் கிடைச்சது. நான் ஏன் இந்த டைப் வாங்கிட்டேன் பாத்தீங்கன்னா, இது வந்து வீட் ரவா நூடுல்ஸ் தான், மைதா நூடுல்ஸ் கிடையாது. வீட் ரவா நூடுல்ஸ் தான். என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் நூடுல்ஸ் கேட்பா. அந்த மேகி வாங்கினோம்னா அது கொஞ்சமா தான் இருக்குது. அப்படி கம்பேர் பண்ணும்போது இதுதான் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இது வாங்கிட்டேன். அடுத்ததான் வந்து உளுந்தோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 கிலோ 105 ரூபாய். நான் எடுத்திருக்கிறது வந்து 1 கிலோக்கு மேலேயே எடுத்திருக்கேன். 174 ரூபாய் கிடைச்சது. 3 வாட்டி என்னாச்சு பாத்தீங்கன்னா, நான் உளுந்துல 1/2 கிலோ என்னமத்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கரெக்டா மாச கடைசியில அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு உளுந்து ஊற வைக்கலான்னு பார்க்கும்போது உளுந்து பத்தல, 3/4 டம்ளருக்கு தான் இருந்துச்சு. சரி 1/4 டம்ளருக்கு தானே பக்கத்து கடையில வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போய் வாங்கினா 100 கிராம் 16 ரூபாய். அந்த கணக்கு படி பார்த்தா 1 கிலோ 160 ரூபாய் வருது. இது 105 ரூபாய் தான் 1 கிலோ. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. 1 கிலோக்கு 50 ரூபாய் லாபம் வச்சு சேல் பண்றாங்க. சரி அவங்களுக்கும் லாபம் வேணும்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரின்ட்டு அப்போ வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இனிமேல் இந்த அரைகுறையா வாங்கவே கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா நம்ம தானே சாப்பிட போறோம். பத்தாம போயிட்டு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கி நம்மளுக்கு தானே தண்டமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா சர்க்கரை. இது வந்து ஒரு 3 கிலோக்கு மேல வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 151 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸ்ப்ரைட் வாங்கியிருக்கேன். இது வந்து 3/4 லிட்டர் பாட்டில். இது வந்து 40 ரூபாய்க்கு கிடைச்சது. எம்ஆர்பி 65 ரூபாய் நினைக்கிறேன். ஸோ 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறமா கோ ஃப்ரூட் மேங்கோ ஜூஸ் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி 65 ரூபாய். இந்த பிராண்ட் நான் டிமார்ட்ல தான் பார்த்தேன். பட் யூஸ் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கு. 37 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறமா நன்னாரி சர்பத். இது வெயில் சீசன் அப்படிங்கறதுனால இந்த ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் நம்ம வாங்க வேண்டியது மாதிரி தான் இருந்தது. இது 750 ml பேக்கு. 210 ரூபாய் இதோட எம்ஆர்பி. இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்னு வச்சுக்கலாம். 2 பேக் எடுத்தா 210 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. நான் வந்து 1 தான் வாங்கியிருக்கேன். அதனால 105 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி வந்து நான் நிறைய ஐட்டம் வாங்கியிருக்கிறதுனால ஒரே வீடியோவா கொடுக்க முடியல. அதனால வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் ஃபுட் ஐட்டம் எல்லாம் நான் தனியாவே காமிச்சிடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ தனித்தனியா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், மொத்தமா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு போர் அடிக்கும். அதனால நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு நான் ஃபுட் ஐட்டத்துல எல்லாம் என்னென்ன ஆஃபர் கிடைச்சது அப்படிங்கறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.